ஜெபத்துல இருக்கிற தங்கச்சிங்க, ஒருவேளை யாராவது ஒருத்தர் உன் சரீரத்தை ஏமாந்து நீ இழந்திருக்கலாம். பழகின உனக்கு நிறைய நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்த ஏதோ ஒரு மனுஷன் உன்னோடு பழகி பழகி உன் சரீரத்தையே நீ இழந்திருக்கலாம். என் வாழ்க்கையில இழக்க கூடாததை நான் இழந்துட்டேன். அந்த குற்ற உணர்வு உன்னை ஒவ்வொரு நாளும் அப்படியே தாக்கிட்டே இருக்கலாம். டெய்லி நீ அதற்காக வருத்தப்படலாம், உன்னையே நீ அடித்துக் கொள்ளலாம். ஒரு வாலிப தம்பி கடந்த நாட்களில் சொன்னான், பாஸ்டர், நான் செய்த தவறின் நிமித்தம் ஒரு குற்ற மனசாட்சியில தாக்கப்பட்டு பாத்ரூமுக்கு உள்ள உட்கார்ந்து என் செருப்பை கழட்டி என் கன்னத்திலேயே நான் அடிச்சுட்டே இருக்கிறேன். நீ ஏன் பிறந்த? நீ இப்படி விட்டப்பட்ட ஒரு பிறவியா? நீ எப்படி இப்படி இருப்ப? நீ எவ்வளவு மோசமானவன்? அவ்வளவு குற்ற உணர்வு எனக்குள்ள இருக்குது. என்ன மாதிரி ஒரு துரோகி இருக்க மாட்டாங்க. ஆனா நான் நம்புறேன், அப்படி யாராவது இந்த ஜெபத்திலே குற்ற உணர்விலே இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைப்பீர்களே, ஆனால் குற்ற மனசாட்சியை வெளியே எடுத்து போடுங்க.